வணக்கம். நான் தான் சௌமியா. நம்ம 100 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே 10ஓட ரொட்டீன் தான். காலையில எப்பயும் போல சீக்கிரமா எழுந்தாச்சு. அண்ட் எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா வார்மா வாட்டர் எடுத்துக்க வேண்டியதான். நீங்க வார்மா கொஞ்சம் வாட்டர் குடிச்சிட்டு கூட நீங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட எஸ்டர்டே நைட் வந்து எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா, காலையில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் மைண்ட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, அந்த ஹோல் டே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முன்னாடிலாம் அம்மாலாம் சொல்லுவாங்க, காலைல எழுந்தும் போதே அழுதுகிட்டே எழுந்தாத, அப்புறம் நாள் ஃபுல்லாக உனக்கு அதே மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் காலையில் எந்த மைண்ட் செட்டோட எழுந்துறோமோ அந்த மைண்ட் செட் தான் டே ஃபுல்லாக நமக்கு ட்ராவல் பண்ணும். அதனால் காலையில் நல்லா பிரிஸ்காக எழுந்து ஹாப்பியாக உங்கள் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 5:00 நான் வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபோனை வந்து எடுத்துகிட்டே தான் போனேன் இன்றைக்கி. நேற்று வந்து அப்படியே டைம் ஸ்கேலில் போட்டு போயிருந்தேன். இன்றைக்கி அப்படியே எடுத்துக்கிட்டே வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். நானும் அப்பாவும் நடப்போம். ஸோ அப்பா கூட போனேன் அப்படின்னா பீச் பக்கம்லாம் போவேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்தானா கூட பீச் போவேன். இல்லைனா இங்கே ஊரை சுற்றி ஒரு 5 ரவுண்டு நடப்பேன். அந்த 5 ரவுண்டே பார்த்திங்கன்னா எனக்கு 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்துடும். 1 மணி நேரம் கவர் ஆகிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பீச் பக்கம் போக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து சன்ரைஸ் நல்லா வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே போனேன். இங்கே வந்து மழையும் சொல்லியிருந்தாங்க. சரி மழை வருதா இல்லை சன் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பீச் பக்கம் நடந்து போயாச்சு. அண்ட் இங்கே பக்கத்துலேயே லைட் ஹவுஸு, ஹார்பர் அதெல்லாம் இருக்கிறதுனால வியூ செம்ம அழகாக இருந்துச்சு காலையில் பார்க்கும்போது. ஃபோனில் வந்து தெரியறதை விட நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே சொல்லுவாங்கள்ல, காலையில் இந்த சன்ரைஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி சாக்லேட்லாம் சாப்பிட்டா ரொம்ப கேர்ள்ஸுக்கெலாம் ஹாப்பினஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட உங்களோட அந்த சன்லைட் நம்ம மேலே பட்டுச்சுனாலே அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் காலையில் சீக்கிரமாக இருந்து அந்த சன்லைட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அதில் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் ஒரு நேச்சரான ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்துருங்க. கரெக்டாக 6:00க்கு சன் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் மற்ற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால நாங்கள் உடனே அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அண்ட் செம்மையாக ஒரு ஒரு நல்ல வைபோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பக்கத்து வீட்டில் வந்து மல்லிகைப்பூ பூத்து இருந்தது. இந்த மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுக்கு மல்லியாக இருக்கும். அண்ட் வாசனை செம்மையாக இருக்கும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நான் நடந்திருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணேன்னா, தண்ணி கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து துணி துவைக்கலாம் அப்படின்ட்டு துணிலாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ ஊற வச்ச கொஞ்ச நேரத்திலே கிளைமேட் அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. மழை வர ஸ்டார்ட் ஆச்சு. இப்போலாம் கிளைமேட் வந்து எப்போ எது மாறுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் செம்மையாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகேன்னு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் தான் மழை பெய்யும் போல், அதுக்குள்ளே நம்ம வந்து துணியெல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே தண்ணி போடுறதுக்காக கொஞ்சமாக லெமன் கிராஸ் மட்டும் பறிச்சுக்கிட்டேன். இந்த லெமன் கிராஸ் வந்து தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா, லெமன் ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் புளிப்புலாம் இருக்காது. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது வந்து அது போட்டு ரெடி பண்ணிடலாம் சொல்லிவிட்டு அது போய் பார்த்துட்டே இந்த மழை வரக்கூடாது அப்படின்ட்டு. முன்னாடிலாம் மழை வரணும்னு வேணுனது போய் இப்போ வந்து துணி ஊற வச்சுருக்கேன். அதனால் எனக்கு மழை மட்டும் வர வேண்டாம் அப்படின்னு வேண்டிகிட்டு இருந்தேன். பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தேன். பெட்ஷீட்லாம் துவைக்கணும், எல்லாத்தையுமே ஊற போட்டுட்டேன். வெயில் வரலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதனால சரி ஓகேன்ட்டு கொஞ்சம் நேரம் மழை நின்னுன்னு வேண்டிகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதனால் செம்ம மழைங்க, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து ரெய்னி சீசன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லவ்வபிள் சீசன். அது ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடு இருக்கும். அதனால் அந்த சீசன் செம்மையாக இருக்கும். சரி ஓகேன்னு அப்படியே என்னோடய ரொட்டீனை உள்ளார இருக்க வேலை எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். தண்ணி சுட வைக்கிறது, இதை எடுத்து பாட்டில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். 4 லிட்டர்ஸு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999. இப்போ
இப்போ நிறைய ஆஃபரில் இருக்குது, 850 750 கூட ஆஃபர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதெல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மழை ஸ்டார்ட் ஆச்சு. மழைனா அப்படி ஒரு மழை, கொஞ்ச நேரத்துல நல்லா தரலாம் நனைகிற அளவுக்கும் அந்த மண் வாசனை வரும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புக்கோட ஸ்மெல்லு, இந்த பெட்ரோலோட ஸ்மெல்லு, அதே மாதிரி இந்த மண் வாசனை ஸ்மெல்லு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மண் வாசனை வந்து வர ஆரம்பிச்சுது. அப்படின்னா அந்த அளவுக்கு மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வியூ சொல்லவே வேண்டாம், அந்த சன்னு மழை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சீசனில் எனக்கு பிடிச்சது ரெய்னி சீசன். உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாண்டிச்சேரியில் நல்லா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு தெரியும் இது கொஞ்ச நேரத்தில் இந்த மழை வந்து நின்றுடும் அப்படின்ட்டு. ஏன்னா க்ளவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறமா துணிலாம் துவைச்சி காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டே இருந்தேன். காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த கொடி வந்து உள்ளாரே கட்டிட்டோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் மழை வந்து அதிகமாக தான் பெய்யும் போலன்னு சொல்லிட்டு உள்ளாரே கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அப்படியே உள்ளார வந்து நாளைக்கு சஷ்டி, அதனால் வந்து விளக்கு தட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி எல்லாமே ப்ரிப்பேராக வச்சுட்டோன்னா நாளைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் படைச்சிட்டு நம்ம வந்து ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வளர்பிறை சஷ்டி, அதனால் வந்து ரொம்பவே நல்லது. 2 இருக்குது, தேய்பிறை வளர்ப்புறை அப்படின்ட்டு. வளர்ப்பிறையிலையும் நல்லது தான், ஸோ தேய்பிறையும் நல்லது தான். ஸோ நம்ம ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு ஒரு 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 பிலீவ் இருக்குல்ல, ஸோ அது வந்து சாமி அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று நடக்கும்னு ஒரு ஒரு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அது நடக்கும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேண்டுதல் இருந்ததுன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாமி அந்த சாமின்னு இல்லை, எந்த சாமிக்கிட்ட வேணுனாலும் ஸோ நமக்கு தேவையானதை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்காமலாம் இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், உங்களோட ராசி அந்த நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அது என்றைக்கு வருதோ அன்னைக்கு போய் நீங்கள் சாமிக்கிட்ட வேணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொடுத்தே ஆகணுமா. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தண்ணிக்கு மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன். விளக்குத்தட்டெலாம் தொடச்சி அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பப்பாயா அண்ட் கொஞ்சம் சீட்ஸு, கருவேப்பிலை, 4 வந்து டேட்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட் கொஞ்சமாக கேஷ்யூஸ் அண்ட் பாதாம் இது மட்டும் எடுத்திருந்தேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுங்க அப்படின்ட்டு. அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்ததாக வந்து சாமி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த விபூதி வந்து அந்த தட்டை வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த விபூதி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நான் வந்து அந்த தட்டை வாஷ் பண்ண மாட்டேன், அப்படியே தான் வச்சுப்பேன். திருநூறு வேணுன்னா எங்கேயா வெளியே போகும்போது அந்த தட்டிலேருந்து எடுத்து விட்டுப்பேன். ஆனால் அந்த திருநூறை வந்து வேறு எதுவுமே பண்ணலை. நான் இது வரைக்கும் அந்த தட்டை வாஷ் பண்ணவே இல்லை. வாஷ் பண்ணும்போது வேலை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிப்பேன், மற்ற எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுவேன். அது மட்டும் அந்த தட்டை அப்படியே தான் வச்சுப்பேன். அதில் வந்து வெளியே எங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அந்த விபூதிலாம் அதில் இருக்குது. ஸோ இப்போ தன்யா அவங்க அப்பா வந்து பழனி போயிட்டு வந்தாங்க, அந்த விபூதி. நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற விபூதியில் கொஞ்சம் கொஞ்சம் அதில் போட்டு அப்படியே வச்சுப்பேன். அதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புக்கு வந்து பொட்டுலாம் வச்சுருந்தேன். இந்த பொட்டு வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும், அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சந்தனம் பொட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பூ வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் வெளியே போகலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக மதர்ஸ் டே இல்லையா, எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிட்டு தான் மறந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார், இன்றைக்கி மதர்ஸ் டே, ஸோ உனக்கு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெளியே போகலான்ட்டு ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தன்யஸ்ரீ வருவான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வந்து இல்லை நான் வரலை, எங்கள் பெருப்பாலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க பசங்களோட விளையாடிட்டு இருந்ததுனால இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயில் அதிகமாக ஆகிடுச்சு. மழை பெஞ்சதில் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு.
சரி ஓகே அவளை விட்டுட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் போயிட்டோம். இந்த மாதிரி எப்பயாச்சும் டைம் கிடைக்கும். அதுவும் இப்போ லீவுன்றதுனால சுத்தமாக அந்த ஸ்பேஸே கிடையவே கிடையாது. வண்டியில் போனால் கூட தனியாக தான் அவங்க அப்பாட்ட பேசிட்டே வருவா. பேசலைன்னா கோச்சுப்பா, ஒரு மாதிரி டல்லாகிடுவா. அதனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே, வீட்டில் இருக்கும்போதும் என் கூட பேசிட்டே இருப்பா. விளாடலாம், டிவி பார்க்கலாம் அப்படின்றதே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஒரு 15 நாளே போயிருக்கு. இன்னும் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் இருக்குது. சரி பார்ப்போம். ஆனால் வெயில் செம்ம அதிகங்க. எப்பயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் மேலே போங்க. இப்போலாம் நாங்கள் வந்து ஒரு 4 o'clock மேலே போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே மதியம் லஞ்சுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. லஞ்சுக்கு வந்த இடம் பார்த்திங்கன்னா என்குல்ஃப் மந்தி. ஸோ மந்தி ரைஸ் தெரியும். பிரியாணி மாதிரி இருக்காது, அது வேறு மாதிரி ஒரு மாதிரி சிக்கன் ஸ்டாக் பண்ண ரைஸ்லேயே அந்த வாட்டர்லேயே ரைஸை குக் பண்ணுவாங்க. மேலே வந்து சிக்கன் வைப்பாங்க. எங்களோட ஃபேவரட்டான ஷாப்னு கூட சொல்லலாம். ஸோ போனால் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டு வரலாம். அதாவது குறையெல்லாம் இருக்காது, நல்லாவே சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால சரி ஓகே ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயாச்சு. அண்ட் இந்த அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்கும். இந்த கீழே உட்காந்து சாப்பிட்ற மெத்தடை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இடத்துல தான். ஸோ இங்கே வந்து தான் அந்த மெத்தடை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கீழே உட்காந்து சாப்பிடும் போதும் அந்த ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றது வந்து இந்த ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிட்டு எங்களுக்கு அது தெரியும். லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்டோடு இங்கே வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். அண்ட் ரொம்ப ஏதாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ப்ரைவசியாக எந்த சவுண்ட்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஹோட்டல் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே காமாக இருக்கும். அது ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். அது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். சில ஹோட்டல்லாம் போனால் க்ரௌடாக சத்தமாக ஒரு மாதிரி ஏதாவது ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் எந்த சத்தமும் இருக்கவே இருக்காது. அதை விட முக்கியமாக இது வந்து ஃப்ரெஞ்சு பீரியடில் கட்டின பில்டிங் அப்படின்றதுனால உள்ள சுத்தமாக டவரே கிடைக்காது. இது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு அந்த இதில் கட்டினது தான். இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே பழைய காலத்து அந்த ஆர்கிடெக்சரில் இருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். சின்ன ஸ்பேஸ் தான், சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க வந்து அந்த அரபிக் லுக்கா, அந்த இஸ்லாமிய லுக் அந்த இது கொடுக்கறதுக்காக நிறையா அந்த விளக்கு அந்த மாடலில் நிறையா வச்சுருப்பாங்க. அண்ட் பார்க்கவும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுதான் வந்து மந்தி ரைஸ். ஒரு பிளேட்டு ஆக்சுவலாக ஒரே பிளேட்டில் 2 ரைஸ் கொடுப்பாங்க. அந்த தம்பிக்கு வந்து தெரியாமல் 2 பிளேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி ஓகேன்ட்டு நான் வந்து பெரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக ரைஸ் இருக்கும், சிக்கன் இருக்கும். அது கூட இந்த மாதிரி 3 கலர் சாஸ் கொடுப்பாங்க. சாஸ்னால் ஒன்று வந்து கார சட்னி, ஒன்று வந்து க்ரீன் சட்னி, அது கூட ஒரு சூப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அண்ட் இது கூட மைனஸும் கொடுப்பாங்க. நாங்கள் இப்போல்லாம் மைனஸை தொடுறது கிடையாது. அது இல்லாமல் இந்த சாஸே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டோன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே என்ன வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். எனக்கு வந்து சாரீ வேணும், வீட்டில் வியர் பண்ணுற மாதிரி சாரீ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்டதும் வாங்கி கொடுத்துருவாரு. பட் ஆனால் நான் தான் அதை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு நான் வந்து 3 சாரீ எடுத்து கொடுக்குறேன். அது நீ வந்து இந்த மந்த்துக்குள்ளாரே வியர் பண்ணிட்டா அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து எனக்கு 5 வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே 2 நாளும் வியர் பண்ணுற மாதிரி. ஸோ சாரீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 அந்த ப்ரைஸ்லேயே நல்லாவே இருக்கும். பார்க்குறதுக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் தானே வியர் பண்ண போகிறோம், அந்த மாதிரி தேடினேன். சரி ஓகே கேவி டெக்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக இந்த எல்லோ பூ பூத்துருக்கு. நீங்கள் பாண்டிச்சேரியில் எந்த இடத்துல இந்த மரம் பார்த்தாலும் இந்த இப்போ வந்து பூத்துருக்கும். அண்ட் அழகாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக கேவி டெக்ஸ் வந்துட்டோம். ஸோ இது கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி 2 இடத்துலையுமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 200-300லேருந்து சாரீஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஆன்லைன்லேயும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஆனால் தொட்டு பார்த்து எடுக்கலாம். ஸோ அது பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இந்த இடத்துல என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை பார்த்தேன். ஸோ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. முன்னாடிலாம் யாரும் என்கிட்ட பேசலாம் மாட்டாங்க.
பார்த்தா கூட பார்த்தேன்னு கூட அப்புறமா மெசேஜாக சொல்லுவாங்க தவிர நேர்லலாம் பேச மாட்டாங்க. அவங்க என்னை நேரில் பார்த்து கை கொடுத்து சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து இன்றைக்கி உங்கள் விலாகை பார்க்கல, இதுக்கப்புறம் போய் பார்ப்பேன் அப்படின்னு. அது சொல்லும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. நான் சொல்வேன்ல, ஒருத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஒருத்தவங்களுக்கு அது ஹாப்பினஸை கொடுத்தாலே எனக்கு அது போதும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸோடய நான் வீட்டுக்கு திரும்பி இருக்கலாம். சரி ஓகே வந்ததே வந்துட்டும், 2 புடவை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு புடவை பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து 400 300 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தேன். ஸோ அதுதான் வந்து 2 எடுக்கிற இடத்துல நம்ம 3 கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தேன். ஸோ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா 450 ருபீஸ்க்கு இருந்துச்சு. நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, தொட்டு பார்க்க சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா வெயில் டைமில் கட்டுறதுக்கு சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்தேன். அந்த பூனம் சாரீஸ்லாம் இங்கே சூப்பராக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் பாப்பா அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். சரி இப்போ வந்து கட்டணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் எடுத்தேன். நான் வந்து ஒரு 3 சாரீ எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸு அதெல்லாம் அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ 3 சாரீ, இந்த 3 இல்லை, வேறு 3 எடுத்திருந்தேன். ஸோ 3 எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் அடுத்த வேலையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பூலாம் வாங்கிட்டு போயிருந்தேன். நாளைக்கு சாமி கும்பிடணும்ல, ஸோ பூலாம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதெல்லாம் உட்காந்து கட்டிக்கிட்டேன். கோதுமை மாவு வந்து சப்பாத்தி நார்மலாக நம்ம வந்து வீட் கோதுமை தானே பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து மல்டிகிரைன் கோதுமை பண்ணலாம் சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் போல் ஷாப்பிங் போயிட்டு ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஷாப்பிங் வேலை தான் முடிஞ்சுது. இதெல்லாம் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து தன்யஸ்ரீ அவங்க அப்பா எடுத்து வச்சுருக்காரு. நான் வந்து கீ, அதுக்கப்புறம் வந்து கோதுமை, கொள்ளு, சோயா நிறையா எடுத்திருந்தேன். ஸோ எல்லாமே நான் வந்து காய வைப்பேன்ல, அப்போ உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ யாருக்காச்சும் அது வேணும்னா நீங்கள் அதே பார்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான விலாக் இது தான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஈவினிங் போல் எதுவும் சாப்பிடல. அந்த மதியம் அந்த ஒரு மீலே செம்ம ஹெவியாக இருக்கும். நான் எப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன்னா, மார்னிங் வந்து மைல்டாக சாப்பிட்டுட்டு மதியம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு நைட்டு அப்படியே ஃபாஸ்டிங்கில் விட்டுடலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ வெயிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீரியஸாக வந்து வெயிட் நான் செக் பண்ணுறதே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் செக் பண்ணுறது இல்லை. ஆனால் சீக்கிரமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதை மட்டும் என்னால் ஷோராக சொல்ல முடியும். என்னோடய டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் விடுற மாதிரி கிடையாது. நீங்களே ஹெல்த்தியாக சாப்பிட்றதில்ல, ஏன் ஹெல்தி வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் யாரையும் புஷ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் ஃபிட்டாக அப்படிலாம் இருக்கேன், அதையும் நான் சொல்லவே இல்லை. நான் ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நைட்டு போல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன். இது வந்து புதுசாக வாங்கின பொருள். இன்றைக்கி வந்து 2 பொருள் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம். அதில் இது ஒன்று. ரொம்ப நாளாக இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறது கேட்டுகிட்டே இருந்தேன். இன்றைக்கி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. 350 ருபீஸ் தான் நினைக்கிறேன். டக்குன்னு ஏதாவது நசுக்கணுன்னா எதுவுமே டக்குன்னு கிடைக்க மாட்டுது. 380 ருபீஸ். அதனால் சரின்ட்டு இது வாங்கியிருந்தேன். லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. நல்லா ஸ்பேஸாக இருந்தது. நல்லா நசுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லெமன் டீ குடிக்க போன கடையில் புக்கு கிடச்சிது. இந்த புக்கு வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து படித்தேன் காலையில். செம்மையாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கான எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு கிடைச்ச ஒரு பொருள் கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ தேங்க்யூ தன்யஸ்ரீ அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லிக்கணும். அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரி ஓகே வச்சுக்கோ அப்படின்ட்டு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.